நம்மளுடைய உடம்புல செகண்ட் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய காஃப் மசிலுங்க. இப்போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் டுவர்ட்ஸ் அப்பர் பாடி போகிறதுக்கு ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காஃப் மசில் தான். இப்போ அந்த காஃப் மசிலை நம்ம சரியாக பராமரிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு பாதிக்குதுங்க. அதனுடைய ஒரு இம்பேக்ட் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கால் வலி வருது, நம்மளுடைய பாத வலி ஏற்படுது, நமக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வருது, நம்மளுடைய காலில் வந்துட்டு நீர் சேருது, கால் ஸ்வெல்லிங் ஆகுது, இவ்வளவு பிரச்சனையும் வந்துட்டு இதனால் வந்துட்டு வருதுங்க. இப்போ நம்ம இது எப்படி வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்? ஃப்ளாட்டாக படுத்துக்கணும். ஓகே, நீ பெண்ட் பண்ணி வச்சுட்டு சிங்கிள் லெக்கில் வந்துட்டு இந்த மாதிரி டவல் மாட்டிக்கலாம். ஓகே, இழுத்து பிடிக்கணும். முட்டி வந்துட்டு மடங்கக்கூடாது. ஓகே, முட்டி மடங்கக்கூடாது. ஹாம்ஸ்ட்ரிங் வந்துட்டு பெண்ட் பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இழுத்து பிடிச்சிடணும். அப்படியே ஸ்டே பண்ணி ஒரு 6 மூச்சு எடுக்கலாம். ஓகே, நல்லா இந்த இடத்துல நம்ம இப்படி புல்லிங் கொடுக்குற போது என்டையர் லெக்கில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் பெயின் இருக்கும், பட் அதை கொஞ்சம் தாங்கிக்கலாம். நல்லா டீப் இன்ஹேல் லாங் எக்ஸேல் எடுக்கிற போது நம்மளுடைய என்டையர் லெக்கில் இருக்கக்கூடிய வலி எல்லாமே குறைஞ்சி நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும்.